அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த எண்ணும் எழுத்தும் என்ற தலைப்பில் அடுத்ததாக பார்க்க போகிறது பஞ்சாட்சர விளக்கம். பஞ்சாட்சரம் என்பது 5 எழுத்தால் ஆகியது என்று வேத நெறி புற வழிபாட்டுக்கு உரிய 5 எழுத்து நமச்சிவாய ஆகும். நகரம் பிரித்தியாகிய பூமியையும், மகரம் அப்புவாகிய சிகரம் தேயுவாயும், வகரம் வாயுவாயும், யகரம் ஆகாயத்தையும் குறிக்கும். அதாவது நகரம் பிரித்தி பூமியையும், மகரம் அப்பு, அடுத்து சிகரம் தேயு, வகரம் வாயு, யகரம் ஆகாயத்தை குறிக்கும். உடம்பில் பிரித்திவிற்கு சுவாதிஷ்டானமும், அப்புவிற்கு மணிப்பூரகமும், தேயுவிற்கு அநாகதமும், வாயுவிற்கு விசிஷ்டியும், ஆகாயத்திற்கு ஆக்னையும் ஆகிய 5 பூதங்கள் இருப்பிடம் ஆகும். ஆகவே நமச்சிவாய என்பது உடம்பில் சுவாதிஷ்டானம் முதல் இடைக்கும், அதாவது அதிலேருந்து நிற்கும் நிலை ஆகும். இவற்றில் ஸ்தூல பஞ்சாட்சரம் என்பதை ஸ்தூலம், சூக்குமம், அதாவது ஸ்தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் என்று 3 வகையாக திருமூலர் திருமந்திரத்தில் விளக்குகிறார். ஸ்தூல பஞ்சாட்சரம் என்பது 5 எழுத்து, அதாவது சிவாய நம ஆகும். சிவாய நம என மானசீகமாக ஜபிக்கில் சூக்கும அசைவுகள் ஆகாயத்தில் சேர்ந்து மூலாதாரத்தில் நிலைத்திருக்கும் நமச்சிவாய என்ற தேவனை தேகத்தில் பொருந்துமாறு செய்துவிடும். அது எப்படி என்றால், சிவாய நம என்ற பஞ்சாட்சர ஜபத்தால் ஆகாயத்தில் உண்டாகும் உணர்வு அலைகள் படர்ந்து விரிவதில் அவை மேலும் கீழுமாகவும் வட்டமாகவும் வாய்க்கு கீழான கண்டத்தையும் நெஞ்சையையும், அதாவது நெஞ்சத்தையும் நாபியையும் லிங்கத்தையும் அடைகின்றன. கூர்மநாசம், அதாவது கூர்மா ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் அவை மேலும் விரிவடையாமல் மூலாதாரம் சுருங்கப்பட்டு லிங்கத்தின் வழியாக மேலே பிரம்மதந்திரத்தை சிரசியை உச்சியை அடையும். அதாவது சிவாய நம, மய நமசி, நமசிவாய ஆகிய 3ம் கீழ்முகம் கொண்டு விரியும். என்னென்னு சொல்லியிருக்காங்க? சிவாய நம, மயநவசி, நமசிவாய ஆகிய 3மே கீழ்முகம் கொண்டு விரியும். அதாவது கூர்மாசனத்தில். சரிங்களா? யனமசிவ, வயநமசி ஆகிய 3ம் யனமசிவ, வயநமசி ஆகிய 2ம் மேல்முகம் கொண்டு விரியும். ஃபஸ்ட்டு 3 சிவாய நம, மயநவசி, நமசிவாய ஆகிய 3ம் கீழ்முகம் கொண்டு விரியும். யனமசிவ, வயநமசி ஆகிய 2ம் மேல்முகம் கொண்டு விரியும். இவ்வாறு மூலாதாரத்தை அடைந்து அங்கிலிருந்து நேரே பிரம்மதந்திரத்துக்கு சுழிமுனை வழியாக செல்லும் உணர்வுதான் வாசியாகும். இந்த அமைப்பில் நமசிவாய என்ற ஜோதி உருவம் நீண்டு உயர்ந்து எழும். இதுவே பஞ்சாட்சர தரிசனம் ஆகும். இவ்வித நமசிவாய உதிப்பில் ஆகாய மண்டலம் சிறப்புற்று விளங்கி விந்துநாதங்கள் சேர்ந்து நிற்கும். மானிட உடலில் உள்ள 5 எழுத்துக்களும் 5 எழுத்தாய் பிரணவமாய் மாறி விந்து நாதங்களாய் விளங்குவதில் சகல வேதாகம ஞானமும் அடைந்துவிடும். ஆகவே சிவாய நம என்று ஒரு தரம் கூறுங்கள் என்று ஆணையிடுகிறார் திருமூலர் நாயனார். அவ்வாறு கூறினால் தெளிந்த அமுதமாகிய ஒளி உண்டாகும். அவ்வாறு உண்டாகும் அமுதத்தை பருகாதவர் பிறவில் பால்படுவர். தெல்லாமுதிர சிவாய நமவென்றுள்ளமுது வேறுங்கள் உரைத்திடும் வெல்லாமுதுரல் விரும்பியுண் நாதவர் துல்லிய நீர்ப்போர் சுழல்கின்றவாறே. இதை நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு பிக்சர்லேயே போடுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெளிவடைஞ்சுக்குங்க. அதனால் பிறவியை நீக்குவதற்குரிய வழி 5 எழுத்தாகும் என்று திருமூலர் கூறுகிறார். மேலும் மடம் தடுமாற்றத்தை அடையும் வண்ணம் தீவினையால் உண்டாகும் துயரம் வந்தபோது சீவனில் செறிந்துள்ள சிவத்தை பிரகாசிக்க செய்ய 5 எழுத்து ஓத வேண்டும். சிவாய நம என்று ஓதுவாருக்கு நாத வெளிப்பாடு கிடைத்து சிவரூபம் கிடைக்கும். நாள்தோறும் உறங்கும் பொழுது திருவைந்த எழுத்தை நினைந்திருப்பின் சிவனருள் கிட்டும். அது மரணம் வரும்போது பாதுகாவலை துணை செய்யும். அதாவது மரணங்கை வைத்துயர் மாற்றிடும் போது அரணங்கை கூட்டுவன் தளஞ்செழுந்தாமே துஞ்சலிலாத போழ்திலும் நெஞ்சக நைந்து நினைமின் நாடென்று வஞ்சக மற்றபடி வாழ்த்த
வஞ்சக மற்றபடி வாழ்ந்த வந்தக்கூர் ரஞ்சவு தைத்தன வஞ்ச செலுத்துமேமே. அதாவது வஞ்ச செலுத்துமே. இது நான் உங்களுக்கு பிக்சர்லேயே போடுறேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெளிவடைஞ்சிக்கங்க. இதில் திருஞான சம்பந்தர் பஞ்சக்க திருப்பதிகம் அதில் பாடியிருக்காரு. சரிங்களா? அடுத்து சூக்கும பஞ்சாட்சரம். ஃபஸ்ட்டு பார்த்து சூல பஞ்சாட்சரம், அடுத்து சூக்கும பஞ்சாத்திரமும் அதிசூக்கும பஞ்சாத்திரமும் நம்ம அடுத்த ஒரு தலைப்பில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.